இப்போ நம்ம வந்து பாசிப்பருப்பும் தக்காளி போட்டு ஒரு கூட்டு பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும், சைடிஷுக்கும் நல்லாயிருக்கும், சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம். இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஒரு குக்கரில் இந்த பாசிப்பருப்பு இது நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதோட ஒரு 300 கிராம் தக்காளியும் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் தனி மிளகாய் பொடி, இந்த முங்குற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும். இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 4 விசில் வச்சுருவோம். இப்போ வந்து 4 விசில் போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ ஒரு சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கடுகு உளுந்தம் பருப்பு, கடுகு பொரிஞ்சிருச்சு. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 2 வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் தாளிச்சத்துக்கு ஒரு 5 வெள்ளைப்பூடை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இதை இதில் ஊற்றி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். லேசாக அந்த குக்கரை கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கேன். ரொம்ப ஊற்ற வேணாம், நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம ஒரு 2 சில் தேங்காய், கொஞ்சம் சின்ன சீரகம், ரெண்டையும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடும். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பரபரன்னு அரைச்சிக்கங்க. இப்போ வந்து இந்த தேங்காவை இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான், பாசிப்பருப்பு தக்காளி கூட்டு ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சாதத்தில் போட்டும் சாப்பிட்லாம், சைடிஷாகவும் சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.